Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL ல கேட்ட ஒரு question. A merchant has 1000 kg of sugar, part of which he sells at a 10% and the rest of at a 40% profit. He gains 20% on the whole. The quantity sold at 40% profit is. ஒருத்தங்கிட்ட 1000 கிலோ சுகர் இருக்கு. அதில் 10% ப்ராஃபிட்டுக்கு பாதி விற்றுருக்கான், 40% ப்ராஃபிட்க்கு மீதியை விற்றுருக்கான். மொத்தமாக அவன் 20% வந்து கெயின் பண்ணியிருக்கான். 40% ப்ராஃபிட்டுக்கு அவன் விற்ற குவான்டிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு பார்ட்டாக சேல் பண்ணியிருக்கான், அதனால் ஒரு பார்ட்டை ஏன்னு எடுத்துருக்கலாம், இன்னொரு பார்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்னது 10, ரெண்டாவதுல அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு 40. நெக்ஸ்ட்டு மொத்தமாக அவனுக்கு கிடைச்சது என்னது 20. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் படி நம்ம எழுதுறது. நெக்ஸ்ட்டு இதையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 20. இதையும் மைனஸ் பண்ணியிருக்கோம். இதையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 10. இதை இப்போ நம்ம 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 2:1. அப்போ பியை விட ஒரு மடங்கு ஏ வந்து அவன் கூடுதலாக செல் பண்ணியிருக்கான். இப்போ டோட்டல் பார்ட் இப்போ என்னது இருக்கு 3. அப்படின்னா 1000 kgயை 3 மடங்காக நம்ம வந்து பிரிக்கணும். 3. இப்போ 1 என்ன வரும் 1000 டிவைடட் பை 3. ஏன்னா பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு 40% ப்ராஃபிட் கிடச்சிருக்கோ அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கேஜி. இப்போ இந்த ரெண்டே கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 gives 3 3 3 1/3 kg. இப்போ இதுதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.